இன்னைக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட வீக்லி ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 4 ஹவர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து செல் ஆர்டர் ஃப்ளோவில் இருக்குது. இப்போ தான் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 என்ட்ரிஸ் கிட்ட வந்துட்டு செல் சைடில் மார்க்கெட் கொடுத்துருக்கீங்க பாருங்கள். 1 ஹவரில் செகண்ட், தேர்ட், இப்போ இங்கே கிட்டத்தட்ட 4th என்ட்ரி. இப்போ இங்கே இந்த செல் ஆர்டர் ஃப்ளோவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 3 to 4 வீக்ஸாகவே மார்க்கெட் இருக்குது. இப்போ செல்லுக்கான என்ட்ரிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ப்ராப்பராக ட்ரிகர் ஆகிருக்கு. இப்போ இங்கே நம்ம பை ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நிறையா எஸ்எல்ஸ் நடந்திருக்கும். இனி அப்கமிங் டேஸும் அக்ரெசிவாக நம்ம வந்து பை சைடு மூவ் ஆன் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் இந்த செல் எந்த ரேஞ்ச் வரைக்கும் கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 21,700 ரேஞ்ச்லேருந்து மார்க்கெட் மூவ் ஆன் ஆகும் போது இம்பல்சிவாக மூவ் ஆகிருக்கு. பெரிய அளவுக்கு கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட் கொடுக்காம தான் ஒரு இம்பல்சிவ் மூவ் கொடுத்துருக்கு மார்க்கெட். ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ் ஃபில் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்மில் 23,300 ரேஞ்ச் வரைக்குமே மார்க்கெட் மூவ் ஆன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி செல் என்ட்ரிஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஷார்ட் டேர்மில் 23,300 டார்கெட் பண்ணலாம். இப்போ ஒரு சின்ன புல் பேக் அப்படிங்கிறது இந்த 24 ரேஞ்ச்லேருந்து வரலாம். இது புல் பேக்காக தான் இருக்கும். நமக்கு ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சாலுமே இது ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு இன்ட்ராடே ட்ரேடாக தான் நம்ம பில்ட் பண்ண முடியுமே தவிர பொசிஷனலாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது. பொசிஷனல் என்ட்ரிக்கு ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு டிமாண்ட் ஜோன்லேருந்து டேர்ன் ஆச்சு அப்படின்னா நம்ம மூவ் ஆன் பண்ணலாம். இப்போ வர இருக்கக்கூடிய ஆர்டர் ஃப்ளோஸில் செல் செட்டப் கிடைக்குதா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இப்போ இங்கே ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவரில் வந்து 24,600 ரேஞ்ச் மார்க்கெட் பிஓஎஸ் க்ரியேட் பண்ணியிருக்கு. இப்போ அதுக்கான என்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,650 ரேஞ்ச் கொடுத்துருக்கு. இப்போ இந்த ஸ்விங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு 618 ரேஞ்ச் கிட்ட மார்க்கெட் என்ட்ரி எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட டார்கெட் அச்சீவ். இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ரீசன்ட் லோவிலேருந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கணும். கீழே க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா எகெயின் நமக்கு வந்து இப்போ புல் பேக் ரிட்டர்ன் இப்படி வரும் மார்க்கெட். அப்போ வந்து நம்ம செல் என்ட்ரியை ட்ரிகர் பண்ணலாம். ஸோ இந்த புல் பேக்கை நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து கவுண்டர் ஃப்ளோ. ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ்க்கு ட்ரேட் பண்ணலாம். அதவே லாங்காக வந்து 25, 26 போகும் அப்படிங்கிற பேசிஸில் எடுக்க வேண்டாம். இப்போ அதே நீங்கள் செல் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து கீழே லோ வரைக்குமே டார்கெட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து செல் ஆர்டர் ஃப்ளோ வந்து ப்ரோ ட்ரெண்ட் என்ட்ரியாகவும் பை ஆர்டர் ஃப்ளோ வந்து கவுண்டர் ட்ரெண்ட் என்ட்ரியாகவும் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த ரிஸ்க் ரிவார்டு வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போ இந்த 23,200 ரேஞ்சையும் பிரேக் பண்ணால் லாஸ்ட்டாக மார்க்கெட் க்ரியேட் ஆன 21,800 ரேஞ்ச் வரைக்குமே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய கரெக்ஷன்ஸில் நான் வந்து இந்த ஓவரால் ஸ்விங் ரீசன்ட் ஹை அண்ட் லோ 21,800 ரேஞ்ச்லேருந்து 25,700 ரேஞ்ச் வரைக்கும் நான் பிளாக் மார்க் பண்ணியிருக்கேன். இதில் 618 ரேஞ்ச் 23,200 ரேஞ்ச் வரைக்குமே கரெக்ஷன்ஸ் வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இங்கே நம்மளுக்கு ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் பை சைட் கன்ஃபர்மேஷன் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஸ்ட்ரக்சர் கிடச்சிச்சின்னா நம்ம பைக்கு ட்ரேட் பண்ணலாம். அது வரைக்கும் செல் ஆர்டர் ஃப்ளோவில் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து பொசிஷனலாக பில்டு பண்ணணும் அப்படின்னா புட் ஸ்ப்ரெட் எடுக்கலாம் இந்த லோவை டார்கெட் பண்ணி. அப்படி இல்லை நீங்கள் நியூட்ரலான பொசிஷன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கான ரேஞ்ச் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 25,700 and 21,800. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் பொசிஷன்ஸை பில்டு பண்ணணுன்னா அயன் கார்னர் தான் பில்டு பண்ணணும். அந்த அயன் கார்னர் பில்டு பண்ணுறீங்கன்னா ஒரு சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறதுக்காக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23,800 or 24,000 வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்சைட் பிரேக் ஈவன் 25,500யும் டவுன் சைட் பிரேக் ஈவன் வந்து 21,800யும் வர மாதிரியான பொசிஷன்ஸ் பில்டு பண்ணிங்கன்னா சேஃபாக இருக்கும். ஸோ லாங் டேர்மாக 3 to 4 months அவையில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டில் நியூட்ரல் பொசிஷன்ஸை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். டைரக்ஷனல் பொசிஷன் அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் வந்து புட் ஸ்ப்ரெட் தான் ரிஸ்க் ரிவார்டோடு எடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக ஹெட்ஜிங்கோட ப்ராப்பரான ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுங்கள். லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸ் அட்வைசபிள். ஷார்ட்டாக வீக்லி ஆப்ஷன்ஸ் எதுவும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன் பண்ணாதீங்க.
ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்டு இருக்குன்னா நீங்கள் எடுக்கலாம். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 ஹவரோட ஸ்விங். இப்போ ரீசன்ட் ஸ்விங் 55-150 ரேஞ்ச். இந்த ஸ்விங் பிரேக் ஆகாத வரைக்கும் ஒரு அப்சைட் மூமெண்டம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்த்துருந்தோம். இப்போ மார்க்கெட் வந்துட்டு 55-150 ரேஞ்சை பிரேக் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து செல் சைடு தான் ட்ரேட் பண்ணுங்கிற கன்ஃபர்மேஷன் பேங்க் நிஃப்டிலையுமே கிடச்சிருக்கு. ஸோ செல் சைட் செட்டப் வந்து பில்டு பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள், 2 ஹவர்ஸ்லேயும் மார்க்கெட் செல் ஆர்டர் ஃப்ளோ தான் கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ செல்லுக்கான என்ட்ரிஸ் எந்த இடத்துல கிடைக்குதோ நம்ம அந்த இடத்துல செல் சைடில் புட் ஸ்ப்ரெட் வந்து நம்ம பில்டு பண்ணலாம். பேங்க் நிஃப்டியில் எது வரைக்கும் மூவ் ஆன் ஆகலாம்னா நிஃப்டி மாதிரியே தான். இங்கே நிறைய இம்பேலன்சஸ் இருக்குது. இப்போது ரீசெண்டாக க்ரியேட் ஆன ஸ்விங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா 52. இந்த இடத்துல நமக்கு ரேலி பேஸ் ரேலி டிமாண்ட் ஜோனும் இருக்குது. ஸோ 52,000 வரைக்குமே அப்கமிங் டேஸில் மூவ் ஆன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ செல் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 52 டார்கெட் பண்ணி பில்டு பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் அண்ட் ஹெட்ஜிங்கோட பண்ணுங்கள். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 month or 2 months அவையில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டை சேஃபாக எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். பிகினர்ஸ் ஆல்ரெடி மார்க்கெட்டுக்குள்ளே ரெகுலராக ட்ரேட் பண்ணுறவங்க நீங்கள் வந்து வீக்லி ஆப்ஷன்ஸும் மூவ் ஆன் பண்ணலாம். ஸோ புட் ஸ்ப்ரெட் அட்வைசபிள். நீங்கள் பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு நியூட்ரலாக எந்த சைட் போனாலுமே எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணணுன்னா உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 50-500 ரேஞ்ச் தான் வந்து உங்களுக்கு சென்டர் பாயிண்ட்டாக இருக்குது. மார்க்கெட் இந்த இடத்துல மூவ் ஆன் ஆகும்போது நீங்கள் வந்துட்டு நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணுறீங்கன்னா சேஃபாக இருக்கும். ஓவரால் ஸ்விங் பார்த்துக்கோங்க. 47,700 ரேஞ்சிலேருந்து 57,700 ரேஞ்ச் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 10,000 பாயிண்ட் ரேஞ்ச் கிடைக்கிது பேங்க் நிஃப்டியில். இப்போ இருக்கக்கூடிய கரெக்ஷன்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்ஸில் வந்துட்டு என்ட்ரிஸை பில்ட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியில் இன்னுமே நல்லா கரெக்ஷன்ஸ் வரக்கான வாய்ப்பு இருக்குது. நிஃப்டியோட இந்த கரெக்ஷன்ஸுமே யூஸ் பண்ணி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லாங் டேர்மில் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நிஃப்டியில் இருக்க மாதிரியான கரெக்ஷன்ஸே தான் நிறையா நல்ல ஸ்டாக்ஸ்லேயுமே இருக்குது. இந்த கரெக்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. எந்தெந்த இடத்துலலாம் நம்மளுக்கு பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ சின்ன சின்ன அமௌண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணிட்டே வாங்க. இப்போ இந்த இடத்துல எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல தான் நீங்கள் எஸ்ஐபியை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். மார்க்கெட் கீழே இறங்குறங்க ஆவரேஜ் பண்ணும் போது தான் லாங் டேர்மில் உங்களுக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ ப்ராப்பர் ஹெட்ஜிங் அண்ட் ரிஸ்க் வாட் கால்குலேட் பண்ணி என்ட்ரிஸை எடுங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோஸ் வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.